வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால் தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துக்க ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து மார்னிங் முடிஞ்சால் கனெக்ட் ஆகிக்க, மார்னிங் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். அது அடுத்தது வந்து புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு கிளிக்கலாம். இதில் ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் டைம் எடுத்து கண்டினியூவாக பார்க்காம டைம் எடுத்து அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். இது நம்மளுடைய கோர் கான்செப்ட் முழுமையாக இருக்கும். இதே ஒரு 70% நீங்கள் கற்றுக்க முடியும். அடுத்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய இந்த கான்செப்டை பாருங்கள். இதுவே போதுமானது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்டட்ஸ் வீடியோவும் வரும். சரிங்களா? அதனால் பாருங்கள். வாங்க இன்றைக்கி நிஃப்டி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 ஹவரில் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டது தான். ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம். இந்த 3 விஷயம் தான் நான் டெலகிராமில் கொடுத்துருந்தேன். இது தான் போட்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு கீழே இது வரைக்கும் வந்துட்டு மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் முடிஞ்சிருக்கா. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்து முடிஞ்சிருக்கா. இந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். பெருசாக பிரச்சனை இல்லை. அதை வந்து இதையும் கூட கனெக்ட் பண்ணி போட்டிருந்தோம்னாலும் போட்டிருக்க முடியும். கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் வந்து இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை. இதே வந்து பாருங்க, கீழே வந்து இது வரைக்கும் வந்திருக்கா. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் தான் ஓப்பன் ஆகி அந்த லெவல் தொட்டு தான் திரும்பி இருக்கு. 5 மினிட்ஸில் பார்த்தா நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு என்ன சப்போர்ட் படிச்சுன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை வந்து நெகட்டிவ் கேனல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேனலாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து கீழே வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இது என்ன கணக்கு இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி இருந்த இந்த இதோ இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ்னு வச்சுக்கல. தெரியுதுங்களா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இங்கே கீழே திரும்பின இடம், இங்கே திரும்பின இடம் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அதை நாம் ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ மேலேருந்து வர்ற மார்க்கெட் எது வரைக்கும் வரணும்? கரெக்டாக வந்து அங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். இந்த இடம் தான் பர்ஃபெக்டான என்ட்ரி பிளேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ காலையில் செல் இல்லையா அப்படின்னா செல்லாகவும் எடுத்துக்க முடியும். ஏன்னா ட்ரெண்டு வந்து கண்டினியூவாக செல் ட்ரெண்டில் இருந்தால் காலையில் ஓப்பன்லேயே பை ட்ரெண்டுக்கு போயிருக்கான். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டுக்கு இது வரைக்கும் வந்துட்டு மறுபடி மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸுக்கே போயிட்டான். ரெசிஸ்டன்ஸ் பிளேஸுக்கு போனவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க. இங்கே வந்து மேலே வந்துட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போன பின்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸையே சப்போர்ட்டாக மாற்றுறான். சப்போர்ட்டாக மாற்றிட்டு மேலே போகிறான், ஹை உடைக்க முடியல. அகைன் சப்போர்ட்டாக மாற்றிட்டு மேலே போகிறான், ஹை உடைக்க முடியல. அகைன் இது வரைக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே முடிஞ்சிருக்கா மார்க்கெட். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம வந்து இந்த லெவல்ஸை கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம வாட்ச் பண்ணி பார்த்துட்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். காலையிலேயே பாருங்க, இந்த பிளேஸ் தான், இந்த பிளேஸில் ஓப்பன் ஆனால் தான் கீழே வந்திருக்கான். அதுக்கு கரெக்டாக ஒரு ரெட் ஆங்கிள் லைன் ஒன்று போடுவோம். இந்த ஹை எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இங்கே வந்துட்டா. எகைன் மேலே போனவன் அதே பிளேஸில் திரும்பி கீழே வர்றான். அப்போ திரும்பி வந்து எது வரைக்கும் வரணும்? இது வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இது வரைக்கும் வந்துட்டு எகைன் மேலே திரும்பி போயிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறான், துணைக்கு எடுத்துக்கிறான். இது பழகுங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த விஷயத்துக்களை பற்றி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் தான் இதில் முக்கியங்க. பாருங்கள்.